மாவட்டம் துறையூர் வட்டம் மாருதி நகர் பகுதியில் போடப்படும் தரமற்ற சாலை ஒரே நாளில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. முன்னா நேத்தி தான் ரோடு போட்டிருக்காங்க. குழந்தைங்க கை வச்சு அழுனா கூட அந்த ரோடு பெயர்ந்துக்கிட்டு வருது. திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டு மாருதி நகர் பகுதியில் கடந்த 13 வருடங்களாக தார் சாலை போடப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் 10ஆம் தேதி அன்று இந்த பகுதியில் புதிதாக தார் சாலை போடும் பணி நடைபெற்றது. ஆனால் தரமற்ற தார் சாலை பணியினால் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தாரும் ஜல்லிக்கற்களும் சரியாக கலவை செய்யாமல் சாலை போடப்பட்டதால் ஜல்லிக்கற்கள் கைகளினால் அள்ளும் அளவிற்கு மிகவும் மோசமான சாலையாக இது அமைந்துள்ளது. மேலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது நிலை தடுமாறி சுமார் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் இந்த ஜல்லிக்கற்களை அகற்றிவிட்டு புதிதாக தார் சாலை அமைத்து தர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மாருதி நகர் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்ட தலைமை நிருபர் ஆர். மணி, தமிழ்நாடு டுடே. துறையூர் நகராட்சி 23வது வார்டு இதுங்க. முன்னா நேத்தி தான் ரோடு போட்டிருக்காங்க. குழந்தைங்க கை வச்சு அழுனா கூட அந்த ரோடு பெயர்ந்துக்கிட்டு வருது. 2-3 பேர் வண்டியில போய் விழுந்திருக்காங்க. வண்டி சறுக்கி விடுது. வண்டியை ரோட் மேல ஓடவே முடியல. அப்படியே சறுக்கி விடுது. மணல் மாதிரி வருது ரோடு. இது வந்து சரி பண்ணி கொடுக்கணும். இதை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கலன்னா நாங்க போராட்டம் பண்ணோம். தார் சாலை வந்து தரம் இல்லாம போட்டிருக்காங்க. தாரை ஊத்தாம வேற எதையோ ஊத்தி கலந்து போட்டிருக்காங்க. இதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் நீங்க சரி பண்ணி கொடுக்கணும். தமிழகம் முழுவதும் உள்ள தன்னார்வ செய்தியாளர்கள் தமிழ்நாடு டுடே பத்திரிகையுடன் இணைந்து செயல்பட வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். 9500843434